கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீ பாலாஜி வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீ பாலாஜி, வணக்கம். திருநங்கைகள் என்ன கருத்து கூறுகின்றனர்? அவர்கள் எவ்வளவு மகிழ்வாக உள்ளனர்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். உலகெங்கிலும் உள்ள திருநங்கைகளின் குலதெய்வமாக கருதப்படும் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் உளுந்தூர்பேட்டை அருகே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் சித்திரை தேரோட்ட திருவிழா இங்கு வெகு சீரு சிறப்புமாக நடைபெறுவது வழக்கம். இதில் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகள் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான திருநங்கைகள் இங்கு வந்து குவிவார்கள். நேற்றைய தினம் கோவிலில் தாலி கட்டுதல் நிகழ்ச்சி தொடங்கி இன்றைய தினம் திருநங்கைகளுக்கு நேற்றைய தினம் பொதுமக்களுக்கு தாலி கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்றைய தினம் பொதுமக்களை தவிர்த்து திருநங்கைகளுக்கு இன்றைய தினம் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை சித்திரை தேரோட்டம் நடைபெற உள்ளது. இன்றைய தினம் ஏராளமான திருநங்கைகள் தற்போது கோவில் வளாகத்தில் குவிந்துள்ளனர். ஒவ்வொருவராக உள்ளே சென்று பூசாரியிடம் தாலி கட்டி கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து வெளியே வந்த திருநங்கைகள் நம்மிடம் பேசும்போது பாதுகாப்பு வசதிகள் தாராளமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன எனவும், அடிப்படை வசதிகள் 1-2 இடங்களில் ஏற்பாடு செய்யப்படவில்லை எனவும், பொது கழிப்பிடம் தங்களுக்கு தேவையான இடங்களில் வைக்கப்படவில்லை என கூறினார்கள். 1 கிலோமீட்டருக்கு அப்பால் அவர்களை தடுத்து நிறுத்தியதாகவும், தொடர்ந்து தாங்கள் உள்ளே நடந்து வருவதற்கு கடும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் போலீசார் ஆங்காங்கே தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 6 ட்ரோன் கேமராக்கள் பறக்க விடப்பட்டு அங்கும் எங்கும் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் ஆங்காங்கே குடிநீர் மற்றும் பொது கழிப்பிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பொது நிர்வாகத்தின் சார்பில் போக்குவரத்து நிர்வாகத்தின் சார்பில் தற்போது ஏராளமான பேருந்துகள் கோயில் வளாகத்திற்கு வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.